அனைவருக்கும் வணக்கம். இன்று எளிய முறையில் ஃப்ரைட் ரைஸ் செய்வது எப்படி என்று பார்க்க இருக்கிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் முட்டைக்கோஸ், பீன்ஸ், பட்டாணி, கேரட். இதை இந்த மாதிரி நாம் நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். பாசுமதி ரைஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த பாசுமதி ரைஸ் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். இப்போ 1 டம்ளர் பாசுமதி ரைஸ் போட்டோம் அப்படின்னா அதற்கு 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ 2 டம்ளர் போட்டால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அடுப்பில் வடை சட்டி வச்சுட்டேன். கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். பிறகு கொஞ்சம் எண்ணெய் இதில் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகத்தை மட்டும் முதல்ல போட்டு கொஞ்சம் லேசாக வறுக்க போகிறோம். இப்போ ஜீரகத்தை போட்டுட்டேன் பாருங்கள். அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் இதில் போட போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை தழை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நாம் நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ், கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் இந்தமாரி போட்டுட்டு முக்கியமாக அடுப்பை சன்னம் பண்ணிடணும். இது கொஞ்சம் வேகணும், தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாசுமதி ரைஸ் இப்போ நான் 3 டம்ளர் அரிசி போட்டேன். அதனால் அதே 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தண்ணியில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த அரிசியை போட்டுரும். இப்போ நம்ம இந்த குக்கரை மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 2-3 விசில் விடணும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு குக்கர் எடுத்துகிட்டு இந்த சாதத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் வாங்க. இப்போ ஏற்கனவே இதில் காய்கறி வேகிறதுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம். இப்போ மறுபடியும் சாதத்தை போட்டு கிளற போகிறோம். அதற்கு கொஞ்சமாக இந்த அளவுக்கு உப்பு எடுத்து நம்ம இதில் இப்போ உப்பு போட போகிறோம். கொஞ்சம் உப்பு போடுறோம். இதில் உப்பு தான் ரொம்ப முக்கியம். உப்பு ரொம்ப அதிகமாக இருந்துடக்கூடாது, அதே சமயத்தில் குறைவாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம உப்பு போட்டுட்டோம். நாம் மிளகு, ஜீரகம் இந்தமாரி பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் போடுறோம். 1 ஸ்பூன், இது இன்னொரு ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டோம். இதான் நமக்கு காரத்துக்கானது. இதை போட்டுட்டு லேசாக நம்ம கிளறிக்கலாம். லேசாக கறிட்டோம் பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு சுவை ஓட்டுறதே இந்த சோயா சாஸ் தான். கொஞ்சமாக ஊற்றணும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு சோயா சாஸ் நம்ம இதில் ஊற்றுறோம். நெய் ஊற்றி முந்திரி பருப்பை கொஞ்சம் பொன்னிறமாகிற மாரி இதை வறுத்து நம்ம ஏற்கனவே வணக்கி வச்சுருக்கிற காய்கறியோடு இதை நம்ம சேர்த்த போகிறோம். சேர்த்திட்டு அந்த அரிசி சாதம் வெந்ததுக்கு பிறகு வெந்துருச்சு. அது ஆறுனதுக்கு பிறகு அதை கொட்டி இதில் கிளற போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ சாதம் நாம் இந்த மாதிரி ஆற வச்சுருக்கோம். இப்போ ஆற வச்ச சாதத்தில் அந்த காய்கறிகளை போட்டு கலக்க போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதில் கடைசியாக நம்ம தேவையான அளவு எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சால் இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த எளிய முறையிலான ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் செய்து இதை ருசி பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.